வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். எளிமையான பகுதிகளை பயன்படுத்தி சிக்கலான லாஜிக் சிஸ்டம்ஸ் உருவாக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு இன்றியமையாத பகுதியாக NAND கேட் உள்ளது. இது ஒரு நாட் அண்ட் செயல்பாட்டை செய்கிறது. NAND-லிருந்து மற்ற அடிப்படை கேட்டுகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எந்த டிஜிட்டல் லாஜிக் சிக்கலையும் நாங்கள் எவ்வாறு நீக்குகிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் சரிபார்க்கலாம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் NAND கேட்களை பயன்படுத்தி AND OR மற்றும் NOT கேட்களை கட்டமைக்க முடியும். சுவிட்ச்கள் மற்றும் LEDகளை பயன்படுத்தி AND OR NOT கேட்களின் ட்ரூத் டேபிள்களை உணர்ந்து சரிபார்க்க முடியும். NAND கேட் என்ற கருத்தை திரும்ப பார்ப்போம். ஒரு NAND கேட் என்பது ஒரு வகையான உலகளாவிய லாஜிக் கேட் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். இந்த எந்த வகையான லாஜிக் வெளிப்பாடு அல்லது வேறு எந்த வகை லாஜிக் கேட்டையும் உணர பயன்படுத்தலாம். இது AND OR மற்றும் NOT கேட் ஆகிய இரண்டு அடிப்படை கேட்களின் கலவையாகும். ஒரு NAND கேட் என்பது லாஜிக் கேட் வகையாகும். அதன் அனைத்து இன்புட்களும் ஹை ஆக இருக்கும்போது அதன் அவுட்புட் லோவாக இருக்கும். லாஜிக் மற்றும் அதன் அவுட்புட் அதிகமாக இருக்கும்போது லாஜிக் 1, அதன் இன்புட்கள் குறைவாக இருக்கும்போது லாஜிக் 0ஆக இருக்கும். எனவே NAND கேட்டின் செயல்பாடு AND கேட்டுக்கு நேர் எதிரானது. இதற்கு உங்களுக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட DC மின் சப்ளை 0 to 30 வோல்ட் 3 ஆம்பியர் 1, பிராபுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, மூக்கிடுக்கி 1. உங்களுக்கு பின்வரும் பொருட்களும் தேவைப்படும். பிரெட் போர்டு 1, IC 74001, மினியேச்சர் டாகல் ஸ்விட்சஸ் 2, ஹுக்அப் வயர் தேவைக்கேற்ப, ரெசிஸ்டர் 330 ohms 1/4 CR25 1, LED 5 mm 1. NAND கேட் IC 7400 மற்றும் அதன் ட்ரூத் டேபிள்களின் சரிபார்ப்பை பயன்படுத்தி AND கேட்டை நிர்மாணித்தல் மற்றும் சோதனை செய்யும் செயல்முறையை இப்போது பார்க்கலாம். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் நாம் லாஜிக்கல் சர்க்யூட்டை பார்ப்போம். முதலில் இரண்டு இன்புட்கள் A மற்றும் B ஒரு NAND கேட்டுடன் இணைக்கவும். அந்த முதல் NAND கேட்டின் அவுட்புட்டை எடுத்து அதன் செகண்ட் NAND கேட்டின் இன்புட்களுடன் இணைக்கவும். இரண்டாவது NAND கேட்டின் அவுட்புட் இப்போது A மற்றும் B இன்புட்களுக்கான AND கேட் ஆக செயல்படும். இரண்டு இன்புட்களும் ஹை ஆக இருந்தால் மட்டுமே ஒரு NAND கேட் லோவாக அவுட்புட் ஆவதால் இரண்டு NAND கேட் அவுட்புட்களை இணைப்பது A மற்றும் B ஆகிய இரண்டு இன்புட்களும் ஹை ஆக இருந்தால் மட்டுமே ஹை அவுட்புட்டை விளைவிக்கிறது. இது AND கேட் போன்ற அதே லாஜிக்கை அளிக்கிறது. இப்போது நாம் செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். மல்டிமீட்டர் பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் LED வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். இதில் 7400 IC, பிரெட் போர்டு, பவர் சப்ளை, டாகல் ஸ்விட்சஸ், ரெசிஸ்டர்ஸ் மற்றும் LED இருக்கிறது. எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14-பின் IC-ஐ பிரெட் போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்கான சர்க்யூட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். லிங்கிங் வயர்களை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து IC-யின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த இணைப்புகள் தேவையான பவரை வழங்குவதற்கு சர்க்யூட்டுக்கு பொதுவான குறிப்பை நிறுவுவதற்கும் இன்றியமையாதவை. இன்புட்டுகளுக்கு செல்லும்போது உங்கள் டாகல் சுவிட்சுகளின் இரண்டு டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைத்து S1 மற்றும் S2 சுவிட்ச்களை NAND கேட்டின் 1வது மற்றும் 2வது பின்னுடன் இணைக்கவும். பின் 3இல் உள்ள அவுட்புட் அதே IC-யின் 4வது மற்றும் 5வது பின் ஆகிய இரண்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் நமது விஷுவல் இண்டிகேட்டரை செட்டப் செய்வோம். IC-யின் அவுட்புட் பின்னுடன் பின் 6ஐ ஒரு ரெசிஸ்டர் இணைக்கவும். இது LED-க்கு செல்லும் மின்சாரத்தை கட்டுப்படுத்தி எரிவதிலிருந்து அதை பாதுகாக்கும். பின்னர் LED-யின் ஆனோடை ரெசிஸ்டரின் ஃப்ரீ எண்டிலும் கேத்தோடை கிரவுண்டிலும் இணைக்கவும். இது எங்கள் AND கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். நீங்கள் சக்தியூட்டுவதற்கு முன் உங்கள் அசெம்பிளி கேட் சர்க்யூட்டை சரிபார்க்கவும். IC-ஐ சேதப்படுத்தும் அல்லது சர்க்யூட்டின் ஃபங்க்ஷனாலிட்டியை பாதிக்கக்கூடிய எந்தவொரு சர்க்யூட்கள் அல்லது தவறான இணைப்புகளையும் தவிர்க்க இது மிகவும் முக்கியமானது.
எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். S1 மற்றும் S2 சுவிட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கலாம், அது ஒளிரவில்லை. இப்போது சுவிட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும், இது இன்னும் ஒளிரவில்லை. எனவே இன்புட்டில் ஏதாவது 0ஆக இருந்தால் அவுட்புட் 0ஆக AND கேட் உருவாகுகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது சுவிட்ச்களை 10 காம்பினேஷனுக்கு மாற்றவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக சுவிட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். அடுத்த செயல்முறை NAND கேட் IC7400 பயன்படுத்தி OR கேட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் அதன் ட்ரூத் டேபிளை சரிபார்ப்பதில் ஆகும். நடைமுறைக்கு செல்வதற்கு முன் லாஜிக் சர்க்யூட்டை நாம் பார்ப்போம். முதலில் இன்புட் A-ஐ NAND கேட்டுடன் இணைக்கவும். இன்புட் B-ஐ ஒரு தனி NAND கேட்டுடன் இணைக்கவும். அந்த 2 NAND கேட்களின் அவுட்புட்களை மூன்றாவது NAND கேட்டின் இன்புட்களுடன் இணைக்கவும். மூன்றாவது NAND கேட்டின் அவுட்புட்டை OR கேட்டாக செயல்படும். A மற்றும் B இன்புட்கள் முதலில் தனித்தனி NAND கேட்களில் செலுத்தப்படுகின்றன. அவை சிக்னல்களை தலைகீழாக மாற்றும். இன்புட்களை மூன்றாவது கேட்டில் நாண்டிங் செய்வதன் மூலம் நாண்டிங்களின் அடுக்கடுக்கான இன்புட்களை 2 முறை தலைகீழாக மாற்ற உதவுகிறது அல்லது லாஜிக்கல் ஃபங்க்ஷனை மறுகட்டமைக்கிறது. இப்போது நாம் செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய அவற்றை சரிபார்க்கவும். இது 7400 IC, பிரெட்போர்டு, பவர் சப்ளை, டாகல் சுவிட்சஸ், ரெசிஸ்டர்ஸ் மற்றும் எல்இடி. எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் IC-ஐ பிரெட்போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்கான சர்க்யூட் போர்டை நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். இது எங்கள் VCC ஐசியின் உயிர் நாடி. பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த இணைப்புகள் தேவையான பவரை வழங்குவதற்கும் சர்க்யூட்டுக்கு பொதுவான குறிப்பை நிறுவுவதற்கும் இன்றியமையாதவை. இன்புட்களுக்கு செல்லும்போது உங்கள் டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைத்து S1 சுவிட்சை 1 மற்றும் 2வது பின்னுடன் இணைக்கவும். S2 சுவிட்சை 4வது மற்றும் 5வது பின்னின் NAND கேட்டுடன் இணைக்கவும். பின் 3 மற்றும் 6லிருந்து பெறப்பட்ட அவுட்புட் அதே ஐசியின் 10வது மற்றும் 9வது பின்னுக்கு இன்புட் ஆக செலுத்தப்பட்டு பின் 8லிருந்து அவுட்புட் பெறப்படுகிறது. ஐசியின் அவுட்புட் பின் 8உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். அதேபோல் எல்இடியையும் இணைக்கவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். S1 மற்றும் S2 சுவிட்ச்களை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு எல்இடியை சரிபார்க்கவும், அது ஒளிரவில்லை. இப்போது சுவிட்ச்கள் 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். எனவே இன்புட் 1 அல்லது இரண்டும் 1ஆக இருந்தால் OR கேட் அவுட்புட் 1ஆக உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது சுவிட்ச்கள் 10 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக சுவிட்ச்களை 11 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக NAND கேட் IC7400 பயன்படுத்தி நாட் கேட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனை மற்றும் அதன் ட்ரூத் டேபிளின் சரிபார்ப்பை நாம் பார்ப்போம். லாஜிக்கல் சர்க்யூட்டை நாம் பார்ப்போம். ஒரு NAND கேட் இன்புட்களை தலைகீழாக மாற்றுவதால்
இன்புட்டை நேரடியாக NAND கேட்டுடன் லாஜிக்கல் நாட் ஃபங்க்ஷன்களை அடைகிறது. இப்போது செயல்முறையை பார்ப்போம். தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும், மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் LED வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும். தயாரானதும் 14-பின் ICN பிரெட்போர்டில் உறுதியாக ஏற்றவும். லிங்கிங் வயர்களை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையில் இருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ICN 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சக்தி ஊட்டுவதற்கு இந்த கனெக்ஷன்ஸ் மற்றும் சர்க்கிட்டுகளுக்கு பொதுவான குறிப்பை அளிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமானவை. இன்புட்களுக்கு செல்லும்போது உங்கள் டாகல் ஸ்விட்சுகள் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைத்து ஸ்விட்ச் S1 ஐ 1வது மற்றும் 2வது பின்னுக்கு இன்புட் A ஆக இணைக்கவும். அவுட்புட் 7400 அதே ICN 3வது பின்னிலிருந்து எடுக்கப்பட்டது. ரெசிஸ்டருடன் கூடிய LEDயுடன் IC அவுட்புட்டை இணைக்க மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் DC சப்ளை ஸ்விட்சை ஆன் செய்யவும். S1 ஸ்விட்சை இயக்குவதன் மூலம் சோதனையை தொடங்கவும். டாகல் ஸ்விட்ச் S1 குறைந்த நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும், அதாவது அவுட்புட் 1ஆக மாறும், அதாவது LED ஒளிர்கிறது. டாகல் ஸ்விட்ச் S1 ஹை நிலையில் இருந்தால், அதாவது 1, அவுட்புட் 0ஆக மாறும், அதாவது LED ஒளிரவில்லை. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது NAND கேட் ICயை பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT உருவாக்குவது எப்படி மற்றும் NAND கேட்டுகளை பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT கேட்டுகளை உணர்ந்து அவற்றின் ட்ரூத் டேபிள்ஸையும் சரிபார்க்கலாம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.